கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ஏலே தம்பி, நீ இப்படி சோகமா இருக்கேன்டா. உன் வாழ்க்கையில சோக கீதமாடா. ஏம்டா இப்படி செஞ்ச? இல்லை நீ வாழ வேண்டிய பயம்டா. இப்படியாடா செய்வ? இப்பெல்லாம் குடிக்க கூடாதுடா. நீங்க உங்க மனசு வலிக்குன்னு தானே குடிச்சிய, அப்ப நானும் குடிச்சா தப்பா? எனக்கு மனசு வலிக்குது, ஆனா ஏன் வலிக்குன்னு தான் தெரியல. ஏ தம்பி, எனக்கு புரியுதுடா. யாரு வாழ்க்கையிலதான் கஷ்டம் இல்லாம இல்ல சொல்லு பாப்போம். அதுக்கு நீ இப்படி கூச்சு உடம்பு கெட்டுக்காத. இன்னைக்கு கூச்சுதான் லாஸ்ட் நோந்தவ. இப்படி குதிக்காதடா. எந்திரி. உன் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன தோலை உரிச்சு போடுவாரு. உசுரோட வச்சு தீய வச்சு கொளுத்தி போடுவாருடா. உங்கண்ணே வாழ்க்கையே வெறுப்பா இருக்குனே. எதுக்குதே இந்த பொம்பளை பிள்ளைய பூரா நம்ம வாழ்க்கையில வருதுன்னே தெரியலனே. பொம்பளை பிள்ளைய வாசமே பிடிக்காம ஒதுங்கி நின்னுக்கு இருந்தனே. வந்தானே ஒருத்தி வந்து என்ன சுக்குரு நொறுக்கி விட்டு போயிட்டானே. இப்ப பாருங்க எனக்கு வலிக்குதுனே. எதுக்கு அழுகுறே தெரியாம அழுதுக்கு இருக்கேனே. இந்த அளவுக்கு என் மனசு மாத்தி விட்டு போயிட்டா. எதுக்காகவும் அழுகவே மாட்டோம்னு. எந்த சூழ்நிலையும் உடஞ்சு அழுக மாட்டேன். நான் அழுகணும்னு நினைச்சேன், என் அண்ணுக்காக மட்டும் தானே அழுவேன். இன்னைக்கு என்ன ஒருத்தி அழுக வச்சுட்டா. மனசு வலிக்குது. மருதுதானே? ஆமாண்ணே. எதுக்கு எப்படி விழுந்து கிடக்கையா? அண்ணே பக்கத்துல உட்காந்துட்டு சரியான முரட்டு குடிக்காரனே. இவன் கூட இன்னைக்கு என்ன சொல்லி நினைச்சோம்டா. அவன் இப்படித்தான் ஏதாவது ஒரு வேலை தனத்தை பாத்துக்கிருப்பியாண்டு. சோ வா. என் அப்பத்த அடிக்கடி ஒண்ணு சொல்லும்னே. ஒரு ஆம்பளைய வளர்த்து விடுறது ஒரு பொம்பளை பிள்ளைதே, அது மனசு நோகடிக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கையில அது நெசமாயிருச்சுனே. நெசமாக்கி விட்டுட்டா. நான் பாட்டுல இருந்தனே, வந்து என்ன இப்படி நோகடிச்சிட்டு போயிட்டா. என்ன செய்யணும்? தம்பி அழுகாதடா தம்பி, விடுறா. எதுக்குடா அழுதுக்கு இருக்க? இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்டா. வாழ்க்கையில இதை விட பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எம்பிட்டு கஷ்டம் இருக்கு நீ நினைச்சுக்கு இருக்க. நான் என்னமோ என் காதலியவே நினைச்சுக்கிட்டே இருந்தனால கல்யாணம் முடிக்க இருக்கமாடா. ஆனா இப்படியே இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும். ஆனா ஓ வாழ்க்கை அப்படி கிடையாதுடா. ஒருவேளை நீ காதலிச்ச பொண்ணே உனக்கு கிடைக்கலாம், இல்லையா வேற ஒருத்தி வருவா. வாழ்க்கை அப்படிதான்டா இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி என்னைக்குமே வாழ்க்கையை மாத்த முடியாதுடா. அது போக்குல தாண்டா நம்ம மாறணும். அழுகாதடா, எந்திரா. இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு தெரியும் போது ஏன்னே சிலர் வாராங்க, வந்து மனசுல குத்தி விட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? முடியல நீ, முடியல. என்னை இப்படி நோயடிச்சுட்டு அவன் போய் அவன் வீட்டுல உட்காந்து இருக்கா. எனக்கு அழுகணுமான்னு தெரில, இல்ல சிரிக்கணுமான்னு தெரில. ஏதோ இப்போ ஒண்ணு குடுத்தீங்களே, அது குடிச்ச உடனேதானே என் வலி எல்லாம் வெளியே வருது. மனசுக்குள்ள அம்பிட்டு வலி. அண்ணே குடிச்சிருக்கேன் போலனே. அப்பவே நினைச்சு இவங்க கூட உட்காரும் போது ஏய் செத்தனது இருறா. வலிக்குது. இந்த இடம் இருக்கு பத்தியலா, இங்கனுக்குள்ள வலிக்குதுன்னு. அப்படியே 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 உள்ளுக்குள்ள ஏதோ முள்ள வச்சு குத்துற மாதிரி வலிக்குதுன்னு. வலிக்குது. என்ன வெண்ண மாதிரி பேசிக்கிறியா? செத்த இருவேண்டா மருது. ருத்ரா அண்ணே, அண்ணே மன்னிச்சுக்கிறேங்க. இலை இந்நேரத்துல இங்க என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன குடிச்சுக்கிட்டு தெரியறியோ? இல்லனே, அது குடிச்சுதானே செஞ்சேன். அது வந்து உன்கிட்ட எத்தனை முறை தாண்டா சொல்றது குடிச்சு குடிச்சு உடம்ப வீணாக்கிக்கிறாதுண்டு. இப்ப நீ குடிச்சது இல்லாம அவனுக்கு வேற கொடுத்துட்டியா? அவனுக்கு இந்த பழக்கமே கிடையாதுடா. ஏன்டா? அண்ணே இல்லனே, நான் கொடுக்கல. அந்த பையில வாங்கி குடிச்சு விட்டியானே. சோ கடவுளே. சரி இந்நேரத்துல வயக்காடுக்குள்ள உட்காந்துக்கு இருக்க. போ இந்த வீட்டுக்கு போ. ரொம்ப குடிச்சு விட்டானா? நீ வயசுல மூத்தாள் இல்ல. நீங்க தானே அவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா என்னனே? இல்லடா தம்பி, நான் வேணும் செய்யலடா. அவன் இப்படி செஞ்சு விட்டியான். போங்கண்ணே வீடு சைடு போங்க. நான் அதுக்கு என்ன பண்ண? ஏன் இப்படி பண்ணிட்டு போனா? இலை மருது மருது. என்னையா அது?
என்னையா புது பழக்கம் பழகிக்கு இருக்க ஆ? அண்ணே இல்ல அண்ணே, நான் ஒன்னும் பண்ணல. எல்லாத்துக்கும் அவதானே காரணம். தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்துட்டா. என்னால முடியலண்ணே, முடியல. என்னை நிறைய குடிச்சிருக்காம்னே. புரியுதுடா, என்ன முன்னைக்கு குடிச்சாம்ன்றதுன்னு தெரியல. போய் கேட்போம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமா? ஆ? உனக்கு 2 தங்கச்சியா இருக்கு, இப்படியா செய்வ? சரி, எதுக்கு குடிச்ச? என்னன்னு சொல்லு, காரணத்தை சொல்லு, அண்ணங்கிட்ட சொல்லு. அண்ணே நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே. நான் நீங்க சொல்ல தானே கேட்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே நான் செய்வேன். ஆனா என் மனசையும் மீறி அவ என்ன என்னமோ பண்ணிதானே. இப்போ என்ன அழுக வச்சுட்டு அவ போயிட்டானே. என்னால மறக்க முடியலண்ணா, வலிக்குது. அண்ணே பொறு. ம், யாருடா? அதேண்ணே, அந்த கோன்முக்கி எப்ப பார்த்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே தெரியுவாள்ல. என்னையும் மீறி அவளை என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சுட்டு போல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் குடிச்சிட்டேன். யாருன்னு இது கோணமுக்கி? அதை நான் பிறகு சொல்றேன். தெரியும் அப்பவே, இது கடைசி எப்படி திரும்பி முடியும்னு. இப்பதான் தெரியுது எதுக்கு டேப்லெட் அப்ப போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்காருண்டு. அண்ணே, அப்ப தாமரையா? எவனுக்கும் தெரியாம இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா முடிக்கணும்னு நினைச்சோம்டா. இப்படியா செய்வீங்க? என்னத்த சொல்ல. சரி, ரொம்ப குடிச்சிருக்கியான், இவனுக்கு அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கிறாது. தூக்கு, கிணத்துடியில் வச்சு தண்ணியை ஊட்டி கொண்டு போய் சாப்பிட வச்சு உள்ள படுக்க வைப்போம். ம், சரிண்ணே. வீட்டுல கொண்டு போனா அப்பத்தான் சத்தம் போடும். என்ன, கிணத்துல வச்சு தண்ணி ஊத்துவோம், கிணத்துல தண்ணியும் ஊறும். ஆ, சரிண்ணே. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. கொஞ்சமா இல்ல, தூக்க முடியாது. ஆ, சரிண்ணே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கு பிடிக்கவில்லை. அண்ணே, ஊத்துவா. பொறு, அவன் மூக்குல கைய வைக்கிறேன், இல்லண்டா அவனுக்கு உள்ள தண்ணி போயிடும். அவன் வாய் பொழந்துகிட்டு இருப்பியான். இரு. ம், ஊத்து. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. இல்ல என்ன பொறுமையா ஊத்துறா. சரிண்ணே, தெரியல. படிச்சுட்டா அடிச்சா போத வேம தெரியுங்களா, அதுக்குனே. அவன் குழந்தை மாறுறா, உங்களுக்குலாம் அவனை பத்தி தெரியாது. என்ன, கொஞ்சம் பார்த்து மெதுவா செய்யுன்னா. என்ன ஊத்த முடியலடா, விட்டு அண்ணன் வேணா ஊத்துறேன். இல்ல, நீ ஊத்துறீங்க மேலாப்புல ஊத்து. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. சரி சரி, தலைப்புற 5 பேருக்கு நல்லா துவட்டணும். போய் துண்டு வந்து எடுத்துட்டு வா. அப்புறம் வீட்டுல கூட்டு போய் சட்டையை மாத்தி படுக்க வைப்பேன். என்ன? ஆ, சரிண்ணே. அப்பத்தான் தூங்கி இருக்காது, தாத்தா போய் படுத்திருப்பாரு. என்ன செய்யறேன்டா அப்பத்தாட்ட சொல்லி ஒரு 3 சப்பாத்தி மட்டும் எடுத்து வைக்க சொல்லு, ஊட்டி விடுறேன். என்ன இருந்து கேட்டுச்சுன்னா அதுக்கிட்ட எதையும் சொல்லாத. தெரிஞ்சுனா வஞ்சுப்புறம். நீ போ, வஞ்சுப்புறத்தை விட வருத்தப்படும் ரொம்ப. தெரியாதனமா எடுத்துட்டு வா. என்ன? ஆ, சரிண்ணே. ஏன் மருது? அண்ணே என்னையா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கு இருக்க? நீ எப்படி தைரியமானவே? அண்ணன் என்னெல்லாம் சொல்லி வளர்த்து விட்டுறீங்க. இப்படி அழுகாதே, அண்ணனுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அழுகாத. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கத்தாயா செய்யும். கஷ்டத்தை கடந்ததே வாழணும், வேற வழி கிடையாது. என்ன, பிறந்துட்டோம், அதுக்காக கஷ்டத்தை சந்திக்காமலே வாழ முடியுமா? உன் கஷ்டம் எனக்கு புரியுது, அதுக்காக இப்படி ஐயா? அண்ணே, சின்ன பிள்ளைல உங்களுக்கு என்னடா சொல்லி வளர்த்து கொடுத்தேன்? சொல்லுங்க. எதை வேணாலும் செய்யுங்க, குடிக்கிற பழக்கத்தை மட்டும் கத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? மத்த பழக்கமும் நல்ல பழக்கம்னு சொல்லல, குடிக்கிற ஒரு பழக்கத்தை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அண்ணே, அதனால எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு உங்க எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்கனா இல்லையா? என்னடா பழக்கம் அது? இனிமே அப்படி செய்யக்கூடாதுன்னா? சாரிண்ணே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலண்ணே, அதையும் குடிச்சிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன். சரியா? சரி, அழுக்காத. சாப்பிட போமா? வா, போலாம். அண்ணே, தூக்கத்துக்குமா வருதுண்ணே, தூங்கட்டுமா? ஏனாம்டா, வெறுவயிரா படுத்துண்டா குடல் வெந்து போயிரும்டா. சரி, பொறு,
செல்வா சப்பாத்தி எடுத்து வருவியான் அண்ணி ஊட்டி வர 2 சப்பாத்தி சாப்பிட்டு பேசாம படுத்துக்க அப்புறம் அண்ணி உன்னை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் சீக்கிரம் ரொம்ப தூக்கமா வருது இவன் இப்படிலாம் செய்ய மாட்டியான் இவன் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாமரைய நல்லா டீப்பா லவ் பண்றான்னு மட்டும் புரியுது அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதே இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க அப்பாவுக்கு சரிப்பட்டு வராதுல இவங்கிட்ட இப்ப நம்ம என்ன கேட்டாலும் நீ தானே எல்லாமதையும் பதில் சொல்லுவியா இப்ப விட்டுருவோம் காலையில வெள்ளனை கேட்போம் என்ன நடந்துச்சு ஏது நடச்சுட்டு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையாவே இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எதுக்கு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு இப்ப தானே புரியுது ஐயா ருத்ரா அப்பதான் என்ன அப்பதா இல்லை செல்வா அண்ணே இல்லனே நான் அப்பத்தாளுக்கு தெரியாமதே எடுக்க போனேன் ஆனா அப்பதான் ஆழ்படிக்கலே தான் இருந்துச்சு சரி மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டேன் அதுவே கொண்டு வந்துருச்சு சோத்தை ஸோ சரி அப்பதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் ஏதோ இல்லையா ருத்ரா அப்பதான் ஒன்றும் சொல்லலையா நானும் உங்க தாத்தாவும் கூட இந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி நாங்கள் வளர்த்தோம்னு தெரில ஆனா பொத்தி பொத்தி வளர்த்து சின்ன வயசுல இருந்து பூரா பேருக்கு நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்த நீ கஷ்டத்தை தாங்கினாலும் இவங்க எந்த கஷ்டத்தையும் தாங்கிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தவையா நீ இன்னைக்கு இவன் இப்படி செஞ்சிருக்கிறத எனக்கு தாங்கிக்க முடியலையா நான் ஏத்துக்கிறேன் என்னை நீ எப்படி வளர்த்துட்டு கூட இருந்து பார்த்தேன் எனக்கு தெரியும் ஆனா ஊர் உலகை ஏத்துக்கிறேன் ஐயா இன்னைக்கு இவன் இப்படி செஞ்சிருக்கிறத யாராவது பார்த்துட்டு போய் சொன்னாங்கன்னா உன் வளர்ப்ப தானையே தப்பா பேசுவாங்க அந்த ஒரு கஷ்டத்தை இந்த படுவாவை ஏன் இப்படி செஞ்சான்னு தெரியல அப்பத்தா இதுக்கு அப்பத்தா அழுதுக்கு இருக்க யாரு இந்த காலத்து பசங்க பூரா அப்படித்தான் என்ன நீ விடு பேசாம இரு இப்ப என்ன செஞ்சு புட்டியா கொலை மொத்தமா செஞ்சியா குடிக்கத்தானே செஞ்சியா மனசு வருத்தமா இருந்து எல்லாம் தேடி போகத்தான் செய்யும் ஒரு ஆம்பளைக்கு அந்த புத்தியை எவனாலையும் மாத்த முடியாது அப்பதா இதுக்கு எதுக்கு உட்காந்து கலைஞர் இருக்க நீ பேசாம இரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஊர்வலத்துல தப்பா பேசுறப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படி பேசினா பேசிட்டு போறாங்க பேசுறாங்க வாயெல்லாம் அடைக்க முடியாது என்ன எனக்கு தெரியும் என் தம்பி எப்படி வளர்ந்து நிக்கிறியாம்ட்டு சும்மா அப்பத்தா இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுக்கு இருக்க விடு அப்பத்தா ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் சரி அப்பதான் நல்லா ஏத்துக்க முடியாது நாளைக்கு அவன் தெளிவாகட்டும் அவனை எதை கொண்டு அடிக்கிறேன் பாரு சும்மா அப்பத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி கொண்டா அவன் பசியில நடக்கிறியா தூங்குறேன்னு சொல்ற கொண்டா ஊட்டி விட இந்தா 2 வாய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறோம் என்ன எதுவா இருந்தாலும் காலையில விடிய எந்திரிச்சு பேசுவோம் சரியா இப்ப சாப்பிட்டு தூங்கு அண்ணனே ஊட்டி விடுறேன் பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரமின்னும் காயல பால் மணத்தை பார்க்கிறேன் பிள்ளை உந்தன் வாயிலே பாதை கொஞ்சம் மாறி போனா பாசம் விட்டு போகுமா ஒரு தண்ணி தார் குடி மெதுவா மெதுவா ஓதண்ணே 2 வாயா என்ன பெத்தாரு வாய் தர அப்பத்தான ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்பா இல்லை நினைச்சு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா அழுதது கிடையாது அந்த நெசத்துக்குமே இன்னைக்கு நான் அப்பாவை நேர்ல பார்த்த மாதிரி ஒரு உணர்வை கண் கூட பாத்துக்கிறேன் அப்பதா அவன் உங்களுக்கு அண்ணனா இருந்து உங்களை வளர்க்கலடா அவன் எப்படி கஷ்டப்பட்டு உங்க எல்லாத்தையும் வளர்த்தோம்னு கூட இருந்து பார்த்து எனக்கு தாண்டா தெரியும் உன் அப்பா இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்களோ அதே தாண்டா உன் அண்ணிக்காரி செஞ்சிருக்காங்க இப்பெல்லாம் செய்யாதீடா அவன் மனசு வருத்தப்படும்டா வெளியே சொல்ல மாட்டியா ஆனா அவனுக்குள்ள தாண்டா வருத்தம் இருக்கும் தூங்க வந்து சரி சரி போதும் அப்பதான் இருந்தா போதும் சாப்பிட மாட்டியா ஏன் புறா படுத்துட்டியா சரி செல்வா போ போய் தூங்குற வேலையை பாரு காலைல காலேஜ் போகணும்ல போ அப்பதான் நீ போ நான் பாத்துக்கிறேன் போறோம்டா சரி செல்வா நீ போ காலைல வெள்ளன காலேஜுக்கு போகணும்ல படிக்கிற பையன் பட் நேரம் முடிச்சுக்க கூடாது போ சரிங்க என்ன நெசத்துக்குமே நான் உன்னை கேட்க வாடா அதுக்கு பதில் சொல்லுவியாடா என்ன பத்தா சின்ன வயசுல இருந்து இவங்களை நீதாடா பாத்துக்கிருக்க இப்பதான் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்கடா அந்த காலத்துல அவங்களுக்கு எந்த விவரமே தெரியாம ஒரு போக்குல கிறுக்கு மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க அதுல பாத்துக்கிட்ட சரி இப்பவும் ஏன்டா அப்படி விழுந்து விழுந்து பாத்துக்கிற ஏன்டா உனக்காக ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டியாடா நீ அப்பதா என்ன புதுசா பேசிக்கிருக்காப்புல இருக்கு யாரு ஒரு தாய் தகப்பனுக்கு தான் புள்ள எம்பிட்டு பெரிய பிள்ளை ஆனாலும் சரி ஏன் கல்யாணம் கட்டி கொடுத்து ஒரு புள்ள பெத்தா அதுக்கு ஒரு புள்ள பிறந்தாலும் சரி பெத்த தாய்க்கு அவங்க புள்ள என்னைக்குமே குழந்தை மாத்திடுவேன் அதே மாதிரிதான் என் தம்பிய இவங்களுக்கு வயசானாலும் சரி இவங்க கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தாலும் சரி என்னைக்குமே இவங்க எனக்கு குழந்தை மாதிரிதான் அப்படி சீக்கிரத்துல இவங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்பதா யார் சொன்னது இவங்களுக்கு விவரம் தெரியும்ண்டு ஒருத்தனுக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கானே அவனுக்கு கூட ஒண்ணும் தெரியாது என்ன நீ பேசாம இரு நான் இருக்கிற வரைக்கும் என் நம்பிகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் என் நம்பிகளாகட்டும் என் தங்கச்சிகளாகட்டும் பாத்துக்கிருவி அப்பதா நீ போய் தூங்குற வேலையை பாரு நான் எப்பெல்லாம் இப்படி கேட்கறனோ எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பதில சொல்லி வாய அடைச்சுப்புரு நீ என்ன பதில் சொன்னாலும் சரி அன்னைக்கு ஒரு நாள் நீ உட்காந்துருந்த பாத்தியா அதுதான் என் நெஞ்சுக்குள்ள இன்னமும் இருக்கு
தங்கறதுக்கு வீடு இல்லாம உன் பெரியம்மாக்காரி வீட்டுல போய் நின்றதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம நடு ரோட்ல அடிச்சு பத்தி விட்டா. அன்னைக்கு தாங்கி பிடிச்சவன்டா நீ. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தை விடாம பாத்துக்கிறக்கடா. அன்னைக்கு மட்டும் உன் பெரியப்பாக்காரி இங்க இருந்தான்னு வச்சுக்கையன், அவன் உங்களை நடு ரோட்ல விட்டுருக்க மாட்டியான்டா. உங்க பெரியம்மாக்காரினே உங்களை இந்த நிலைமைக்கு வளர்த்து விட்டது அவதே. என்ன அவன் மட்டும் அன்னைக்கு வெளியே போக நாய்களை அடிச்சு பத்தி விடாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நின்றுப்பியலாடா. என்னைக்குமே உன் வைராக்கியம் தாண்டா எனக்கு பெருசா தெரியுது. என்ன பெத்தாரு நீ நல்லா இருக்கணும்டா. உன் மனசுல என்ன நினைச்சாலும் நடக்கணும்டா. என்ன பத்த இன்னமா அதை நினைச்சுக்கிருக்க? அதை விட்டு தள்ளு. போடா நல்ல கண்ணு. தாழம் பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான். தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. ஐயோ பிள்ளைகளா பசிக்குதுன்னு சொல்லுவேன். சரிக்கும் அவ இப்படியா வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. ஏ ருத்ரா ஏன் அப்படி பாத்துக்கிருக்க? எப்படி அருமையா இந்த பிள்ளைய புறா பட்னியா கிடக்கும். வாயா எப்படியாவது ஒருவேளை சோறாவது வாங்கி கொடுத்து போடுவான். அன்னைக்கே சொன்னேன், இவளா ஒரு ஆள் இவ்வளவு போய் கட்டி வச்சோம்னு. கேட்டியா? இன்னைக்கு பாரு என் பேரும் மெத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க. ஐயோ மலையில நினைச்சு கிடக்குறாங்களே. ஆத்தா அப்ப இல்லைன்னா எல்லாரும் அனாதையத்தே இருக்கணும். அது நல்லாவே புரிஞ்சு வச்சு. ருத்ரா இல்லப்பதா வேணாம். யாரு ஒரு தடவை அசிங்கப்பட்டுட்டா திரும்ப திரும்ப அசிங்கப்பண்ணும்ட்டு தலையில் ஒன்று எழுதலப்பதா. வேணாம் இருக்கட்டும். இம்புட்டு தூரம் அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு பிறகு அங்கதான் போய் என் தம்பி தங்கச்சியர்களுக்கா சோறு வாங்கி தரணுமா? ஒரு நாளும் ருத்ரே அதை செய்ய மாட்டேன். அப்பத்தா மான மரியாதையோட வாழணும்ட்டு நினைக்கிறவன் பெண்ண பெரியப்பா இருந்திருந்தாண்டா ஒருவேளை சோறு ஓட்டிருப்பாரு. அவர் இங்க இல்ல. பெரியமான்னு நினைச்சு போனோம். மரியாதைக்கு நல்லா மரியாதையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் பிச்சை எடுத்தாது சோத்து ஒரு வேளை கஞ்சி ஊத்துவேனே தவிர இனி அவங்க வீடு சைடு நான் வரமாட்டேன். இப்போ அவங்கள பிடிக்கும் அப்பதா. அதுக்காக மறுபடியும் மரியாதை கட்ட அவங்க கிட்ட போய் நிக்க மாட்டேன் அப்பதா. அண்ணன் ரொம்ப பச்சிக்குது. இங்க பாருங்க தங்க கட்டியலா, அண்ணன் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கிறேன்னு. இனிமே உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். என்ன இனி யாருக்கிட்டையும் 1 ரூபா கூட கை நீட்டி வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அண்ணன்கிட்ட கேளுங்க. அன்னை நல்லா உழைச்சு உங்களுக்காக பார்ப்பேன். செல்லம்மா உனக்கு பசிக்குதா? சரி வா நம்ம கடையில் போய் ஆளுக்கு ஒரு டீ குடிப்போம். சரியா பேர் என்ன? வாங்க போவோம். ஆனா இன்னைக்கு சொல்றியா ருத்ரா, ஒரு உறவு இருக்கிற வரைக்குமே நம்மள மதிப்பாங்க. என்னைக்கு முக்கியமான உறவு நம்மளை விட்டு வாழ்க்கையை விட்டு போகுதோ அன்னைக்கே மொத்த சொந்த பந்தமும் உன் வேலையை போயிடுவாங்க. இன்னைக்கு உன் பெரியப்பங்கார இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு வேளை சோறு என்ன வீட்லயே தங்க வச்சிருந்திருப்பியா. அவன் போய் வெளிநாட்டுல கிடக்குறியா. இவளா ஒரு ஆளுண்டு. ஐயோ சரியா பிள்ளைய புற பசியில கிடக்குது. எதையாவது சரி பசி ஆத்துவோம்யா. வாயா அப்பதா விடு. அப்பதா எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிருக்க? விடு. அவங்க வாழ்க்கைக்கு ஏத்தாப்புல அவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல நாம தலையிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை அப்பதா. அதை விட்டு தள்ளு. என்ன யாரு நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பெரியம்மா மேலே எந்த கோபமும் கிடையாது. என்ன பெரியப்பாவை எந்த அளவுக்கு மதிக்கிறேனோ அதே மாதிரி தான் பெரியம்மாவையும் மதிக்கிறேன். இப்போ என்ன ஒரு வேளை சோறு ஓடல, எங்கள் அப்பா ஆத்தையும் உசுரோட கிடையாது. இல்லாதனால இப்போ எங்களை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பார்த்த மாதிரி பற்றி விட்டாங்க. இருந்துட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. நான் உழைக்க மாட்டேனா? இல்லை தெரியாமதே கேட்குறேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன், எல்லா இதையும் உழைச்சி காப்பாற்றி என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்து என்னால் முடியும் நான் செய்வேன் அப்பதா. என்னால் இது முடியும்ட்டு நினச்சி என் கூட இருக்கிறேன்னா ஈரப்பத்தா தாத்தா உனக்குந்தே 2 பேரும் என்னால் முடியும்ட்டு நினச்சி நீ இதை செஞ்சிருவையான்னு சொல்லி உங்கள் மனசால வாழ்த்தினே என் கூட இருங்க. இல்லையா என் தம்பி தங்கச்சியில பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். என்னையா இம்மா வாட்டி சொல்லிவிட்ட? அந்த வீட்டுல ஒன்னா இருந்தாலும் ரொம்ப பிடிச்சதே ஒன்னே தாயா. எப்படியா உன் பேச்சும் மீறும் உனங்க. இனிமே நீ மட்டும் தனியாளு கிடையாதியா. உங்க கூட நானும் சரிவா அப்பதாவும் சரி எல்லாருமே இருப்போம். என்ன நம்ம எல்லாருமே நீ ஒரு குடும்பம். சரியாயா? நீ சொன்ன மாதிரி 1 ரூபா கூட கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்கப்படக்கூடாது. அப்படியா எந்த சூழ்நிலையிலையும் இதோ பெரியப்பங்காரிட்டு சொல்லிவிடாதையா. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட்டு போவியா. வருத்தங்கிறத தண்ணி ரொம்ப நொந்து போய்வையா. நான் எதுக்கு தாத்தா சொல்ல போறேன்? நானும் சொல்ல மாட்டேன். நானும் சொல்லிடவே மாட்டேன். நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்களோ அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். வருத்தப்படுறவங்க கிட்ட நம்மளால எதுவும் செய்யவே முடியாதா தாத்தா. விட்டு தள்ளு. சரி தங்கக்கிட்டீங்களா, அண்ணே இப்போ உங்களுக்கு டீ வாங்கி தருவேன். டீ ஒரு பண்ணு வாங்கி தரேன். எல்லாத்துக்கும் பசி அடங்கி போயிடும். போமா?
நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினார் சிறகடிக்கும் கனவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் பிரியோடு நீ உடையாவதால் திங்கள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. சரியா அந்த கதவை பூட்டிட்டு வந்து படு. அழுகாத அப்பத்தா, அது எதுக்கு நினைச்சுட்டு இருக்க? இன்ன வரைக்கும் பெரியப்பாக்கு தெரியாம தானே இருக்கு. அப்படியே இருந்துட்டு போட்டோம். பேசாம இருப்பத்தா, போ பாத்துக்கிடுவோம். அனுமா, அனு, ஐயோ இவளை தேடுறதே ஒரு பொழப்பால வச்சிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எங்கிட்டாவது ஓடி போயிடுறா. அணுகுட்டி எங்க இருக்கியா? சொல்லு. என்ன மாமா, ரூமை விட்டு வெளியே போனீங்கன்னா என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவீங்க, ஏன் எதுவுமே சொல்லாம? அதான் நேத்தே சொல்லிட்டியே, நீ பேசுறத நான் கேட்கலனா இனிமே உன் கூட பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன மாமா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் எல்லா விஷயத்துக்கும் அதை ஒன்றும் சொல்லலை. எல்லா விஷயத்துக்கும் சொல்லணும். அப்ப தனித்தனியா எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சு பேசுவியா? மாமா திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற விதமாக தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் நான் பேசினேன். ஆனால் நீங்கள் எனக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணி பேசலை. அதை பண்ணுறேன் நீங்கள் சொல்லவும் இல்லை. ஓகே, அதில் உங்கள் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம், தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நாளாக முக்கியம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப தப்பு தப்பாவே பேசிக்கிருக்கா வந்தியா? என்ன தொட்டு தாலி கட்டு பொண்டாட்டி முக்கியம் இல்ல? அப்ப ஆமா, இப்ப என்னை மாதிரி உலகத்துல ஒவ்வொருத்தனும் வாழ்ந்துட்டு இருக்கானா? ஒரு கூட்டு குடும்பம் இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஒத்துமையா இருக்கணும்னு தெரியுமா? அந்த குடும்பத்தை தூக்கி வளர்த்து கொண்டு வந்தவருக்கு எப்படி உண்மையா இருக்கணும்னு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? சொல்லு. சின்ன வயசுல இருந்து குடும்பத்தை பாத்திருக்கேன் தான் சொல்றீங்க. நாங்க பட்ட கஷ்டம்லாம் உனக்கு என்ன தெரியாதா? குரலை வசதி இருக்கியா? மறுபடியும் சண்டை போடாது என்ன? அதான் நானே வந்து மன்னிப்பு கேட்கறேன்ல, இதுக்கு பிறகு கூட உங்க கோபம் குறைஞ்சு போகாதோ? நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசல. நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். நீ சொல்லி ஒரு விஷயத்தை செய்யணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல வந்தியா. நீண்டு கிடையாது. உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் இதையும் சொல்லியிருப்பேன். அதே நேத்தே தெரிஞ்சு போச்சு. இனி உங்ககிட்ட சண்டை ஓட்டாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி உங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேச போறேன். எந்த அளவுக்கு உங்க அண்ணன் மேல நீங்க உசுரா பாசமா இருந்திருந்தா நேற்று அந்த அளவுக்கு நீ ஏத்து பேசிருப்பீங்க. இனி நீங்களும் தானே மாமா காதலிச்சிய? உங்க அண்ணனையும் காதலிக்கல, ஆனா நீங்க காதலிச்சியல. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதாவது நீங்க என் மேல வச்சிருந்த காதலை விட உங்க அண்ணன் மேல வச்சிருந்த பாசம் அங்க ஜெயிச்சிருக்கு இல்லையா? நம்ம சீக்கிரத்துல விட்டுருவானோ? சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. என்ன மன்னிச்சுக்கிறேங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கத்தையும் செய்யும். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா என்ன? விடு. தேங்க்ஸ், மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. தேங்க்ஸ்லாம் சொல்லி வெளியே ஆக்காத வந்தியா? நான் கோவத்துல நீ தானே இல்லாம பேசினாலும் சரியா பேசுறீல, அதுக்கு சொன்னேன். நான் மனசுல பட்டதையும் என்னைக்கும் பேசுவேன் படப்படன்னு. அப்படியேதான் எனக்கு பழக்கம். தெரியும் மாமா. தெரிஞ்சுக்கிட்டு நீ அப்படி பேசும்போது எனக்கு கோவம் வராதா? சரி, அந்த விஷயத்தை விடுங்க. நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை விடுங்க. நான் ஒன்று கேட்டால் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும்? இல்லை, கல்யாணம் ஆகி 3-4 மாதத்துக்கிட்ட ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் நீங்களாம் எனக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி தரல. பூ வாங்கி. பூ வேணுமா? பூ மட்டும் தான் வேணுமா இல்லை வேற எதுமா? உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சுக்க தெரியாதா? இல்ல, புரிஞ்சுக்க தெரியலன்னா இல்ல, பூ மட்டும் தானே வாங்கிட்டு வந்து தரேன். அது எம்ம மாதிரியே செலவா போகுது. என்னமோ மக்காவே இருங்க, என்ன வாங்கிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட பேசி பார்த்தேன், அது சரியா வரல. அது நடத்தி இப்படி இறங்கிட்டேன். எனக்கா இருந்தாலும் நமக்குள்ள நடக்க போறது தானே. அதை இந்த விஷயத்துக்காக நடத்திக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு எனக்கு மதுராத்திரி, அதுக்குதான் பூ கேட்டேன். ஏன் திடீர்னு? ஏன் வாங்கி தர மாட்டீங்களோ? உனக்கு இல்லாதா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். தேங்க்ஸ். பொடி போக்கத்தோலே. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின்
போனதுக்கு எம்பிட்டு நேரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? சும்மா தான் ரெக்கார்ட் நோட் எல்லாம் எழுதிக்கிறேன் அதான். ஓ மேடம் ரெக்கார்ட் நோட்லாம் வேற எழுதுவீங்களோ? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா இப்படி கேட்குறானேன்னு எதுவும் நினைக்காத என்ன? சொல்லு என்ன? இல்லை, இது வரைக்கும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் போதும்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்குதே இதே மாதிரி 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்கி இருக்கிறது? நம்ம மீட் பண்ண வேண்டிய நாள் கூட பக்கத்தில் நெருங்கிருச்சோண்டு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு. அதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் மீட் பண்ணிக்க கூடாது? ஓஹோ, ஐயாவுக்கு அப்ப என்ன பார்க்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்ப எம்பிட்டு நாளா சீன் போட்டுக்கிருந்த அப்படித்தானே? ஏ பைத்தியம் மாதிரி பேசாது, அப்பெல்லாம் கிடையாது. இருக்குண்டா இருக்குன்னு சொல்லவே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நானும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன கேரக்டரை பற்றி உனக்கு முழுசா தெரியலடி, அதாண்டி ஒரு மாதிரி வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொல்ற, மீட் பண்ணலாமா? ஓ மீட்டிங் தானே? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்குல்ல, முருகன் கோயில், அங்கே வந்துரு. அங்கே பார்ப்போம். ஏமாத்திர மாட்டியே? டேய் மக்கு பையலே, நாளைக்கு நான் உன்னை ஏமாத்தணும். ஏமாத்தணும் இப்படி தூரம் வந்திருக்கோம்ட்டு அவசியம் கிடையாது. பொம்பளை பிள்ளைய நம்புறதுக்கு பயமா இருக்குல்ல. அதுக்கு மற்ற பொம்பளை பிள்ளைல பாரு, நான் அப்படி கிடையாது. கண்டிப்பா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு முருகன் கோயிலில் மீட் பண்ணுறோம். சரியா? தொட்டால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேவை வரும். உடலால் 2 உணர்வுகள் ஒன்று, ராஜா ரோஜா ரோஜா. ஏ குழம்பு அமத்திரி, குழம்பு கோச்சுக்கு இருக்கு, சீக்கிரம் காய வெட்டி பொரியல பண்ண, சாப்பிட வந்துருவியான் மையன். என்னதான் பிள்ளைகளோ, சை வாக்கப்பட்டு வந்ததையும் சரியில்லைண்டா, அது வயிற்றுல பிறந்ததும் சரியில்லாமத்தே இருக்கு. எனக்கு சொந்தமும் பந்தமும் சுற்றம் சூழும் யாவும் நீதானே. நான் பேசிடும் பேச்சும் சுவாசிக்கும் மூச்சும் எதுவும் நீதானே. பொங்கும் கடலுக்கும் அணையுண்டு, உண்மை அன்புக்கு அணையுண்டா? என் வாழ்க்கை மன்னவனே, உன்னை என்று நான் அடைவேன். என் வாழ்வின் இனியவனே, உன்னை என்று நான் இணைவேன். தாமரை, வாமா. எம்பிட்டு ரெண்டு இப்படியே சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க போற? முந்தானத்து ராத்திரி சாப்பிட்டதுடி நீ, இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடலடி. 2 வாய் சாப்பிடடி. எப்படிம்மா சாப்பிட சொல்ற? சொல்லு, எப்படி சாப்பிட சொல்ற? ஏம்மா நீ வேணா இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருப்பம்மா. நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? இல்லை என் தங்கச்சி தான் என்ன பாவம் செஞ்சா? முதல்ல பிறந்த கொடுமைக்காக அவளையும் என்னையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டிய. அவ ஒரு நாட்டிலையும் நான் ஒரு நாட்டிலையும் கிடக்குறேன். பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனா சொல்லிட்டிய. எந்த வீட்டுலம்மா பிறந்த கூட பிறந்த தங்கச்சி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் பூசி அதைத்தையும் பண்ண சொல்றாரு. திருட்டுத்தனமா பேசிக்கிட்டு தெரியணும். என்னைக்கு இது மாட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கூட விட்டுருவேம்மா. ஆனா 3 ஒண்ணு செஞ்சாரு வத்தியா? ஏமா அவனை காதலிக்கிறேன் அம்மா. ஆனா தப்பெல்லாம் பண்ற அளவுக்கு நான் அப்படி கேவலமானவன் இல்லம்மா. நீ தானே பெத்த, சொல்லு, நீ தானே பெத்த. சரி பெத்ததை கூட விட, நீ தானம்மா வளர்த்த. ஓ வளர்ப்பு எப்படிமா தப்ப போகும்? நீ என்ன சந்தேகப்பட்டு டாக்டர் வர சொல்லி கருமா. எனக்கு நடந்த ஒரு கொடுமை மாதிரி எந்த பொம்பளை பிள்ளைக்கும் நடந்திருக்காது. இன்னும் அந்த கொடுமை வாழ்க்கைக்குள்ள எம்பிட்டு நாளைக்குமா நான் இருக்கணும்? அல்லாதடி தாமரை, நான் என்னடி செய்யணும் சொல்லு? ஆசை பாசத்தை காட்டி கல்யாணம் பிடிச்சி வச்சாங்க, பிள்ளையில பெத்தேன். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு அடிமையாத்தே இருக்கிறோம்னு என் தலையில எழுதியிருக்கு. நான் என்னடி செய்வேன்? உன்னால வாழ முடியுமா? ஆனா என்னால முடியாதுமா. எனக்கு எனக்கு மருது கூட அம்மா வாழணும். எனக்கு அவனே வேணும். என்னால அப்பா சொல்ற ஆளெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிற முடியாது. எனக்கு அவனே வேணும். எப்படியாவது அவன் எனக்கு கட்டி வை, இல்லையா என்ன கொன்றுமா. நான் பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு ஏமா என்ன பெத்த, என்ன வளர்த்த? அப்பவே கள்ளிப்பால வச்சு புருஷன் சொன்ன மாதிரி கொண்டிருந்துருக்கலாம்ல. இதெல்லாம் எங்க அண்ணால நான் பார்க்கணுமா? சொல்லுமா. நான் என்னடி செய்யட்டும்? உங்க அப்பையும் ஜாதின்னு ஜாதியை கட்டிட்டு அழுகிறாண்டி. நான் என்னடி செய்ய? போமா,
இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருத்த மாட்டாங்க. அப்படித்தான் என் வாழ்க்கை. மனசால ஒருத்தரை நினைச்சு அவன் கூட வாழ முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? இருக்கிறது ஒத்த வாழ்க்கை. பிடிச்ச மாதிரி வாழ முடியாத வாழ்க்கை என்ன வெண்ணைக்கு வாழணும்? அப்பெல்லாம் சொல்லாதடி. இன்னும் நீ வாழ்க்கை வாழவே ஆரம்பிக்கலடி. யாரு என்ன பாடுபட்டாங்க? ருத்ரன் தம்பிக்கிட்டேயாவது பேசி உன்னை நான் மருது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறபடி. 2 வாய் சாப்பிட்டுடி என்ன பெற்றாரு. இப்படியே சாப்பிடாம கிடந்தினா உடம்பு எண்ணத்துக்கடி ஆக. அந்த ஆளுக்கிட்ட அடி வாங்க பேச்சு வாங்கவாது உடம்புல தெம்பு வேணாமடி. 2 நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கியடி. என்ன பெத்தாரு 2 வாய் சாப்பிடுடி. அழுகாதடி அழுகாத. முடியலப்பா. செயல விட மோசமா என்ன கொடுமைப்படுத்துறியப்பா. என்னால முடியல. எனக்கு இந்த வாழ்க்கையவே பிடிக்கலம்மா. பேசாம இனியே உன் கையால விஷத்தை வச்சு அந்த சோத்துல கொடுத்துருப்பா. செத்து போயிடுறமா. என்னால முடியல. என்னடி பேசிக்கிருக்க? என்ன பெத்தாரு அழுகாதடி அழுகாத. எல்லாமே சரியா போகுடி. நீ நீ உன் தங்கச்சிட்ட போட போட்டு பேசுறியாம உன் மனசை மாத்துவா. அழுகாதடி. அவரு நேத்துல இருந்து போன் அடிச்சுக்கிறக்கப்ப அவகிட்ட எடுத்து பேச கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. அழுகாதடி அழுகாத. என்ன செல்லம்ல அவகிட்ட 2 வார்த்தை பேசினடா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்க முடியும். நான் ஏதாவது செய்யற முடியும். கண்டிப்பா அம்மா ஏதாவது செய்யறேன். உன் அப்பே உன்னை வேற எவ்வளவு கல்யாணம் கட்டி வச்சுன்னு நினைச்சா கூட நான் அம்மா செய்ய விட மாட்டேன். ஏன்னா நானே இந்த குடும்பத்துக்கு போத முடியும். நீ இந்த குடும்பத்துக்குள்ளேயே வாக்கப்பட வேணாம். அம்மா அம்மா உனக்கு நல்லது செய்யற முடியும். என் செல்லம்ல 2 வாய் சாப்பிடுறீ. ஏய் என்ன செஞ்சுட்டு இருக்க? 2 காபி கொண்டு வா. உங்க அப்பையும் கூப்பிட்டியா? யார் வந்திருக்கா என்று தெரில. அம்மா போறேன். சாப்பிட்றியா தங்கோ? சாப்பிட்டுட்டு நீ அவகிட்ட போன பேசு. அவட்ட போன் பேசுனேன்டா சரியா போயிடும். என்ன அம்மா ஏதாவது பண்ற மடி. யாருக்காக சாப்பிட்னாலும் அம்மாக்காக சாப்பிட்றீ என் செல்லம்ல. சீக்கிரம் வாரியா என்ன? இதான் வாரேன் அம்மா வாரேன். என் மருது அண்ணே என்ன எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டோம்னே. அண்ணே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வயக்காடுல இருந்து கால் லஞ்ச் போதா வீட்டுக்குள்ள இருக்கேன். ஒன்றும் வரங்கள. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்கன்னு கிளம்பிட்டியா? எங்க கிளம்பியிருக்கேன் என்ன போறோம்ட்டு அப்புறமா பிறகு வந்து சொல்றேன். சரி அண்ணே இப்போ சோழியை வெளியே போறேன். நீ எங்கேயும் போகாது. நான் வீட்டில இரு. நான் எங்கேனே போறேன். நான் எங்கேயே இருக்க போறேன். சரி சரி 5 மில்லுக்கு வேலைக்கு போறோம்ட்டு போயிடாத. இல்லைண்ணே இனி அங்கெல்லாம் வேலைக்கு போல. சரி அண்ணே உன் சோழியை வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சொல்லிட்டு போறேன். சரியா? சரிண்ணே வரேன். சரிங்கண்ணே பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். நீ வீட்டில் பத்திரமா. எல்லாம் உன் விஷயமா தான் போறேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. என்ன நடந்தாலும் சரி உனக்காக அன்னை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன். இதனால சரவணாக்கு கூட எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டியான். அதனால பிரச்சனை இல்லை. முதல்ல நீ மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும்டா. அதான்டா அண்ணனுக்கு வேணும். அதனால சரவணாக்கு முன்னாடி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு அவனே சொல்லிட்டியான். அதனால அண்ணே இப்போ போக போறேன். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கியா? என்னையா சங்கத்துல சேரவே மாட்டேங்கிறீ? என்னவா? ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா. கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை. அதே என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. சங்கத்துல சேராம இருந்தா பிறவை எப்படி ஒரே சாதிக்காரன் எப்படி சொல்ல? ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா. நான் இந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிறேன். நீங்களே வந்துட்டியா? அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன பிரச்சனை? நீ என்னத்தையா சொல்ல? எனக்கு என்ன சொல்லட்டே தெரியல. உங்ககிட்ட வரணும்னு நினைச்சுக்கிறேன். நீங்களே வந்துட்டியா? ரொம்ப சரி சந்தோஷமா போச்சியா. நீங்களே இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். உங்ககிட்ட கேட்டதே முடிவு எடுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். என்ன பிரச்சனை மட்டும் சொல்லு. சிறப்பா முடிச்சு விட்டுருவான். கண்டிப்பா சொல்றேன். என்ன பிரச்சனை என்ன ஏது? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. தீர்த்து வைக்கத்தானே நான் இருக்கேன். நீ அந்த முடிவு எடுத்துக்கிட்டு தெரியாது என்ன? சரிங்கய்யா. அதுதாயா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டியா? நீ உங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்யா. எங்கோ மகதையா பிரச்சனை. அதாயா சொல்றியா? புரியா? இந்த காப்பி குடிச்சிட்டு பொறுமையா பேசுவோம்யா.